நேற்று என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு 29 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்தால் 30 வயசு 30 வயசுங்கிறது அரை கிளவி மாதிரியே அடுத்த வருஷத்துல உன்னை கிளவின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3 பீஸ் செட் தான் வியர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு பியூர் காட்டன் பேண்ட் ஷால் டாப் வர மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. கேக் கட்டிங் முடிச்ச பின்னாடி சரி ஓகே நம்ம வந்துட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்ட்டு வெளியே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பணும். பட் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அவளோட பிஎஃப்ல இருந்து பார்த்து வித்ட்ராவல் பண்ணிட்டு அதை மணி வச்சிருந்திருக்கா. எதிர்பாராத விதமா 2 நாளைக்கு முன்னாடி என்னோட வளையல் வேலை உடஞ்சு போயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வளையல் உனக்கு சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தங்கச்சி வந்து பிரேஸ்லெட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டா. ஒரே மஜா தான். சரின்னு கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு முன்னாடி நாள் 12 o'clock பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ட்ரெஸ் அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் பிராண்ட் வாட்ச் எல்லாமே வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாரு. இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் தான். ரொம்பவே சூப்பரா இருந்தது வியர் பண்றதுக்கு. வளையல கொடுத்துட்டு கனமா இருக்கிற மாதிரி ஒரே வளையலா வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த பர்த்டே என் லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சுன்னு தான் சொல்லலாம்.